6th சம் பாருங்க. A lift in a building of height 90 feet with the transparent glass walls is descending from the top of the building அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிரவுண்ட் லெவல் ட்ரா பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங்கில் லெஃப்ட் இருக்குது. அந்த லெஃப்ட் பார்த்தீங்கன்னா அதோடைய வால் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பில்டிங்குடைய ஹைட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 90 feet அப்படின்ட்டு. அந்த லிஃப்ட் வந்து இந்த டாப்லேருந்து இப்படி பாட்டம்லாம் இறங்குது, டிசெண்டிங் ஆர்டரில் இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. At the top of the building, the angle of depression to a fountain in the garden is 60 degree. இப்போ இங்கே ஒரு ஃபவுண்டெயின் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கார்டனில். இந்த லிஃப்டோடைய டாப்லேருந்து இங்கேருந்து பார்க்குறாங்க. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இங்கே ஐசைட்டுக்கு ஒரு லைன் போட்டுக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 60 டிகிரி. பாருங்கள், இது பேரலல் லைனாக இருக்கும்போது இந்த Z ஷேப் வரும்போது இது 60னா இதுவும் நமக்கு 60 டிகிரியாக தான் இருக்கும். 2 minutes later, the angle of depression reduces to 30 degree. If the fountain is 30√3 feet from the entrance of the lift, find the speed of the lift which is descending. 2 minutesக்கு அப்புறமா இங்கே இருக்க லிஃப்ட் என்ன ஆகும், மூவ் ஆகி இப்போ இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேருந்து ஒரு ஐசைட்க்கு ஒரு லைன் போடணும். எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 30 டிகிரியாக ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது பேரல் லைனாக இருக்கும் போது Z ஷேப்பில் நமக்கு இங்கே பாருங்கள், இது வந்து நமக்கு எவ்வளோ இருக்கும்னா 30 டிகிரியாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக சேர்த்து 60, இது மட்டும் நமக்கு 30 டிகிரியாக இருக்கும். இப்போ இந்த ஃபவுண்டெயினுக்கும் இந்த லிஃப்டோடைய என்ட்ரன்ஸ் இங்கே தானே இருக்குது, இங்கே தானே ஸ்டார்ட் ஆகுது. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 30√3 ஃபீட்டுன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த லிஃப்டோடைய ஸ்பீடு தான் நமக்கு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஸ்பீடுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, ஸ்பீடுனா டிஸ்டன்ஸ் பை டைம்னு சொல்லிட்டு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு சொல்லிட்டு தெரியும். இப்போது நமக்கு 2 minutes லேட்டர்னு சொன்னதுனால டைம் வந்து நமக்கு 2 minutesன்னு தெரியும். இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த 2 minutes எங்கே இருந்துன்னா இங்கேருந்து இது வரைக்கும் வரதுக்கு தான் 2 minutes ஆகுது. அதுக்கப்புறமா தான் 2 minutes லேட்டர்னா இங்கேருந்து அதுக்கப்புறம். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் 2 minutes ஆகுதுன்னா இதோடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இங்கே 2 minutes போட்டோன்னா நமக்கு ஸ்பீட் கிடச்சிடும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நேம் கொடுத்துக்கலாம். இது A, இது B, இது C, இது D. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், CD அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா பெரிய ஆங்கிள் இருக்க ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இதுதான் பெரிய ஆங்கிள் இருக்க ட்ரையாங்கிள். அப்போ ABD. இங்கே வந்து சின்ன ஆங்கிள் இருக்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். 30 டிகிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ABC. இதில் tan theta ஈக்குவல் டு ABD ட்ரையாங்கிளில் 60 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு BD இருக்குது, பை அட்ஜசன்ட்டில் AB இருக்குது. ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தீட்டாக்கு பதிலாக 60 டிகிரி போட்டுக்கலாம். BDயில் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக சேர்த்து 90 ஃபீட் கொடுத்துருக்காங்க. AB பார்த்திங்கன்னா 30√3 கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் எல்லாமே நமக்கு வேல்யூஸ் இருக்குது. இதில் கண்டுபிடிக்க வேண்டியதே கிடையாது. அதனால இது நமக்கு தேவையில்லை. இப்போ நீங்கள் போட்டாலும் இது வந்து நமக்கு என்ன ஆகும்னா tan 60 டிகிரியோடைய வேல்யூ √3. அப்போ இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் √3 தான் கிடைக்கும். இதுக்கு வந்து நம்ம எதுவுமே இதில் கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லை. அதனால இதை நம்ம இங்கே எடுத்துக்கவே மாட்டோம். நம்ம இதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே வந்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 30 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா BC இருக்குது. அப்போ tan theta ஈக்குவல் டு BC பை அட்ஜசன்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா AB இருக்குது. இப்போது tan தீட்டாக்கு பதிலாக 30 டிகிரி போட்டுக்கலாம். ஈக்குவல் டு BC பை AB பார்த்தீங்கன்னா 30√3. tan 30 வந்து 1/√3 ஈக்குவல் டு BC பை 30√3. நமக்கு BC தான் வேணும். அதனால இதை நம்ம இங்கே நியூமரேட்டரில் கொண்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகும்னா 30√3/√3ன்னு கிடைக்கும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு BC வந்து நமக்கு 30 feet அப்படின்னு கிடைக்கிது. என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம BC கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு என்ன வேணும், CD தான் வேணும். இப்போ இது ஃபுல்லாக சேர்த்து 90 நமக்கு தெரியும். BC இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ CD ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. எப்படி கண்டுபிடிக்கலாம், இது ஃபுல்லாக இருக்கிற 90லேருந்து இந்த BCயை சப் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு CD கிடைக்கும் இல்லையா. அப்போ CD ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், CD ஈக்குவல் டு 90ல் இருந்து இந்த BCயுடைய வேல்யூலோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த 30யை சப் பண்ணிட்டா நமக்கு கிடைக்கும். அப்போ CD ஈக்குவல் டு 60 feetன்னு நமக்கு கிடச்சிடுது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸ்பீட் ஈக்குவல் டு ஃபார்முலா நமக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் பை டைம்னு சொல்லிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதுதான் டிஸ்டன்ஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது. இப்போ 60 feet
பை டைம் பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ். இப்போ இது 2 டேபிள் இது 1 டைம், இதை 30 டைம்ஸ் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்குன்னா 30 ஃபீட்டு பர் மினிட்னு நமக்கு கிடைக்குது. அவ்வளோதான் இந்த சம்.